எல்லாம் செய்யறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. இன்றைக்கு அந்த அற்பமான நிறைவு சுய திருப்தி வருகிறதோ அன்றைக்கு உனக்கு வீழ்ச்சி உண்டு. எனவே தான் ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, நீ நீர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிகரிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி என்பதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பாதனம் பண்ணுகிறேன் என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியினாலே என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், டோன்ட் பி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட். இந்த சுய நிறைவு வேண்டாம். ஒரு நாலு தேவசம் முதல்ல கேளுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கை முக்கிய பிரியமா, என் ஜீவன் முக்கிய பிரியமா? சரி, யோசித்து பாருங்கள். திரும்ப நினைப்பூட்ட விரும்புகிறேன் அந்த 8 குறிப்புகளையும். முதல் குறிப்பு, பின்மாற்றத்தின் முதல் காரணம் தேவனோடு இருக்கிற அந்த உறவிலே ஒரு விரிசல். இரண்டாவது காரணம் விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பதில்லை. மூன்றாவது, அன்பானவர்களே, அந்த முதுமையின் கோளாறு. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான்காவது, அறிவில்லாத வாழ்க்கை, ஃபூலிஷ்னஸ். ஐந்தாவது குறிப்பு, இங்க சொல்லப்பட்ட வார்த்தை மாய்மாலம். ஆறாவது குறிப்பு, கனியற்ற வாழ்க்கை. ஏழாவது குறிப்பு, வெயின் பிரஷர், வெயின் பர்சியூ, சும்மாவே போறது, அர்த்தமே இல்லை, ஒரு திருப்தி. நான் கூட சபைக்கு போறேன், நான் கூட வேத வாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், இல்லை. கடைசி குறிப்பு, அன்பானவர்களே, அந்த அற்பமான ஒரு நிறைவு வேண்டாம். தேவன் சொல்லுகிறார், எல்லாம் சொல்லுகிறார் உண்மை, ஆனால் நீ குறை உள்ளவன், துர்பாக்கியம் உள்ளவன், நிர்வாணி. தேவன் இது சொல்லுகிறாதான் உண்மை. நான் சொல்வது உண்மை அல்ல, தேவன் சொல்வதுதான் உண்மை. இன்னைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வார்த்தையை நம்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதில்லை. Trust the Lord. என்னுடைய வார்த்தையை நம்புங்க. நாளிலே அந்த கனவில்லாத வாழ்க்கை, நிறைவில்லாத வாழ்க்கை, உங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிற வாழ்க்கை, விக்கிரக ஆராய்ந்த வாழ்க்கை இது வேண்டாம். ஆராய்ந்து பாருங்கள். தேவன் விரும்புகிற வாழ்க்கை. நீங்கள் மதியற்றவர்களாய் அல்ல, திருவள்ளுவர் சொல்லுகிறவர்கள் மதியற்றவர்களாய் அல்ல, மதியுள்ளவர்களாய். நாட்கள் கொடிதாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்வோம். தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு அஜபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்ராஹிம், இஸ்ரவேலே நீ அறிவில்லாதிருக்கிறாய், இப்ராஹிமே நீ சோரம் போனாய், திருப்பி போடப்படாத அப்பமாய் அல்ல. ஆண்டவரே, உள்ளும் புறம் சுத்திகரிக்கப்பட்ட மக்களாய்களை மாற்றும். ஆண்டவரே, வெறும் காற்றை நெய்வதல்ல, உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும்.